ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் ஃபிளிக்ஸ்ல வெளியான ஏ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஒரு ஃபிலிம் மேக்கரும் ஆக்டரும் சேர்ந்து கார்ப்பரேட் ஃபோர்சஸ் மக்களுக்கு எதிராக செய்யற ஊழலையும் சட்டவிரோத செயல்கள் பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த படத்தை எடுக்கும்போது அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யார்கிட்ட இருந்து கொலை மிரட்டல் வருது. ஒரு வழியா இவங்க படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சென்சார் போர்டு கிட்ட இவங்க படத்தை காமிச்சதும் அவங்க என்ன சொன்னாங்க, இறுதியில போன் கால்ல மிரட்டின நபர்கள் பாத்தீங்கன்னா முகமூடி அணிஞ்சு வந்து கிளைமேக்ஸ்ல செஞ்ச கோர சம்பவங்கள் என்ன, இறுதியில அந்த படம் வெளியாச்சா, அந்த படத்துல சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. முதல்லயே சொல்லிடுறேன், ஐயா இது ஒரு உப்புமா படம். சௌரியத்துக்கு என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்த சீனா வச்சிருக்காங்க. மொத்த கதையுமே பாத்தீங்கன்னா ஒரு டாய்லெட் பேப்பர்ல எழுதின மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இருக்கு படம் பார்த்து முடிச்ச உடனே. முதல்லயே பாத்தீங்கன்னா சர்ச்சை தூண்டுற மாதிரியான ஒரு முஸ்லீம் ஸ்டோரி, ஹிந்தி திணிப்பு மாதிரி தேவையில்லாத ஒரு ஹிடன் கேமரா கான்செப்ட், அதுல ஒரு 18+ கண்டென்ட் திணிப்பு, அதுக்கப்புறமா ஒரு படத்துக்குள்ள அடக்க முடியாத கருத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரே படத்துல நான் சொல்லியே தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி படம் எதை நோக்கி போகுது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க சோஷியல் மெசேஜ் சொல்றது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனா அது 2 மணி நேரம் உட்காந்து சுகர் அப்படின்னு சொன்னா சுகரா அது எவ்வளவு கெடுதல் தெரியுமா அப்படின்ற மாதிரியும், கேஸ்ட் அப்படின்னு சொன்னா கேஸ்ட் நம்மள எல்லாத்திலும் பிரிவினை உண்டாக்குது அப்படின்ற மாதிரியும், குலத்தொழில் அப்படின்னு சொன்னா குலத்தொழில் பாத்தீங்கன்னா மலம் அல்றது மாதிரியான விஷயங்களை ஒரே ஆட்கள் செஞ்சுட்டே இருக்க வைக்குது அப்படின்ற மாதிரியும், கடவுள் அப்படின்னு சொன்னா கடவுளை கண்டுபிடிச்சதே மனிதர்களை பிரிக்கதான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் பாத்தீங்கன்னா படம் முழுக்கவே சொல்லியிருப்பாங்க. இந்த கருத்துக்கள் எதுவுமே பாத்தீங்கன்னா தப்பு அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல போறது இல்ல, எல்லாருமே அக்செப்ட் பண்ற ஒரு கருத்து தான். ஆனா எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவும் இல்லாம ஒரு நாவல்டி வேல்யூமே இல்லாம 2 மணி நேரம் உட்காந்து இதே சொற்பொழிவை ஆத்திட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படமே இருக்கு. பின் குறிப்பு, படத்திற்கு பேர் வந்து ஏ படம்னு வச்சிருக்காங்களே, அதுல ஏக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவேர்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு மேல படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது நான் சொல்ல வேண்டிய தேவையில்ல, இருந்தாலும் சொல்றேன், ஸ்கிப் பண்றீங்க. படத்துல அழகான இருக்கு, சோ ஃபேமிலியோட பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3 out of 10.